Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சுண்டக்காவை வச்சு செய்யக்கூடிய குழம்பு தான். பச்சை சுண்டக்காவை வச்சு எப்படி இந்த குழம்பு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே சுண்டக்காய் வத்தலை வச்சு எப்படி குழம்பு செய்கிறது அப்படின்ற ரெசிபி வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் தரேன். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நல்லெண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 போல் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 இடித்த பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா சாட்டே ஆகிட்டே இருக்கும்போதே ஒரு 1/2 டொமேட்டோவை இதோடையே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். அந்த ஒரு அதாவது நல்ல பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு தக்காளி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரிமைனிங் பொருளெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், தக்காளி நம்ம போட்ட இடமே தெரியாமல் இருக்குது. இப்போ பச்சை சுண்டக்காவை நல்ல ஒரு மோட்டார் அண்ட் பெஸ்டில் இடிச்சிக்கோங்க. இடித்ததுக்கப்புறமா அதோட விதைலாம் தனியாக நீங்கி வந்துடும். அதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் போட்டு நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கசப்புத்தன்மை எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா இந்த சுண்டக்காவை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா சாட்டே ஆகணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன்ஸும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு 1 மினிட் அளவுக்கு இதை அப்படியே சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளியை நல்லா சுடு தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். அதை இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போது டேமரிண்ட் எக்ஸ்ட்ராக்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணணும். தண்ணி சூடான தண்ணியாகவே பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இதை ஒரு ஃபியூ மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கொதித்து வர ஆரம்பிப்போம். இதை மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இது நல்லா கொதித்து ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஜாகரியை ஆட் பண்ணணும். நான் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூனை விடவே கொஞ்சம் அதிகமாக வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை இந்த மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை இப்போது இந்த குழம்போடையே சேர்த்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா குழம்பு திக்காகி வரணும். திக்கானதுக்கப்புறமா இதை மறுபடியும் நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இப்போது தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்ல. ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சு குக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பர் கன்சிஸ்டன்சியில் நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். இந்த குழம்பை செஞ்ச அன்றைக்கே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த நாளும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மீன் குழம்பு மாதிரி. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ரெசிபியோடையே நான் உடைச்ச முட்டைக்கறியை சைட் டிஷ்ஷாக வச்சு சர்வ் பண்ணேன். இந்த உடைச்ச முட்டைக்கறிக்கான ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.